வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம ரவையில் புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம முந்திரி பருப்பு வறுக்க போகிறோம். ஸோ கொஞ்சமாக நெய் பேனில் விடுங்க. இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு ஆட் பண்ணலாம். முந்திரி பருப்பு ஓரளவுக்கு வறுபட்டது நம்ம காஞ்ச திராட்சை ஆட் பண்ண போகிறோம். ஒரு 10லேருந்து 15 காஞ்ச திராட்சை. முந்திரி பருப்பும் திராட்சையும் நல்லா வறுபட்டுச்சு. இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம ரவையை வறுக்க போகிறோம். 1 கப் ரவை. இந்த ரவை வறுக்கிறதுக்கு இந்த நெய்யே போதுமானது, எக்ஸ்ட்ரா நெய் தேவையில்லை. ரவை ஓரளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதோ ரெடி ஆயிடுச்சு. இதோட ஒரு பெரிய பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. அண்ட் அடுத்ததாக நம்ம பால் சேர்க்க போகிறோம். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். நல்லா உதிரி உதிரியாக இது வரணும், அது வரைக்கும் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கை வச்சு உதுத்து பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக வந்துச்சுன்னா அது பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி இருக்கணும். இதை நம்ம இப்போ புட்டு குடத்தில் அவிக்கலாம். அண்ட் ஆல்ரெடி நான் புட்டு குடத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் போட்டிருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் அந்த ரவையை ஆட் பண்ணலாம். விருப்பப்பட்டால் நடுவில் கூட ஒரு லேயர் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. புட்டு குடம் இல்லாமல் இட்லி தட்டில் அவிக்கணும்னு நினைக்கிறவங்க என்னோட அரிசி புட்டு வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக தேங்காய் துருவல் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் இதை மூடி நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஸ்டீம் குக் பண்ண போகிறோம். இதோ நம்மளோட ரவா புட்டு இங்கே ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இதை வெளியே எடுத்தலாம். நம்ம அடுத்ததாக இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இதை நம்ம இனிப்பு புட்டா சர்வ் பண்ண போகிறோம். இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இதை நல்லா உடைச்சி விட்டுக்கோங்க. இதோட நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு வேற ஒரு பவுலுக்கு மாற்றுங்க. அண்ட் இங்கே புட்டெல்லாம் சூப்பராக கலந்து விட்டாச்சு. நம்மளோட இனிப்பு ரவா புட்டும் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.